ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இதில் ஒரு 50 ருபீஸ் இருந்தால் போதும். உள்ள ஜாலியாக சுற்றலாம். இங்கே அங்கெல்லாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 50 ருபீஸ் இருந்தால் போதும். சிபராத் வாங்கிட்டோம். சூப்பராகுது. இவ்வளோ மஸ்த் ஆகுதுப்பா. மேலே சக்காதாக பண்ணிக்கிறாங்க. போயிருந்தா ஸ்ட்ரைட்டாக டேமில் தான் வச்சுக்கணும் மாதிரி வண்டி எத்துன்னு. ஹே காய்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஸ்குவாட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பாதாமி போயிருக்கிறோம். இப்போ வந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் நின்றுக்கிறோம். கரெக்டாக யஷ்வந்த்பூர் ஜங்ஷனு. டைம் வந்து ஒரு 6:30 6:45 இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் ட்ரிப்புன்னு எங்களுக்கும் கரெக்டாக தெரில. போகிற வழியில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே போகிறது தான். ஸோ வாங்க போகலாம். ஃபியூல் போட்டுன்னு அப்படியே கிளம்பலாம். போகலாமா? வச்சுக்கோ, அது கீழே சென்ட்ரில் வச்சுக்கோ. அதுதான். இல்லை விடு. போகலாமா? டச் ஆகுது. ஆக்சுவலாக ட்ரிப்பு 2 வீலரில் இது. இந்த ட்ரிப் வந்து இப்போ ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 7 மெம்பர்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நான் காரணம் சொன்னாங்க. நானே நிறைய பேர் மட்டும் அண்ணாவோடைய யாரும் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வந்து 2 வீலரில் கிளம்பலாம். நார்மலாக ஏறலாம் அப்படின்னு வந்துக்கலாம். போகலாம் ஜாலியாக. ಫುಲ್ ಮಾಡಿ ಆಯ್ತು ಮಾಡಿ ಅದು ಬಿಲ್ ಕೊಡಿ. இது வச்சுக்கோ. இதெல்லாம் இல்லைல்ல வச்சுக்கோ. நம்மள்தா இது. எங்கே பெட்ரோல் போகிறோமோ அங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பில்லு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. அப்போ தான் 467. சார் ஏன்னா உன் பேக் வெயிட் ஆகுதா பின்னாடி? கொஞ்சம் லூஸ் பண்ணாது. இது மேலே வச்சுக்கோ. கொஞ்சம் லூஸ் பண்ணால் அது இது மேலே உட்காந்துக்கும். அது ஆமாவா? நம்மளுக்கு ஆஃபீஸுக்கு போகிறோமே இந்த மாதிரி இல்லை. ஃபுல் ஸ்டிப் ஆகுது. ஆமாவா? பண்ணியிருக்கிறேன். கடையே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறான். டீ கடிக்குதான்னு தெரில. ஒரு சின்ன பிரேக்கு இப்படிதான் பண்ணோம். லொகேஷன் பண்ணோம். இப்போ நம்ம வந்து துங்கர் கிட்ட வந்துட்டுக்கிறோம். ஏதோ ஒரு பிளேஸ் பார்க்கணும் ஆகுது. சரி, ஒரு சின்ன டீ பிரேக் போடலான்ட்டு எங்கள் சைடில் போட்டுக்கிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் லொக்கேஷன் போடணும். அதனால வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு லொக்கேஷன் பார்த்துன்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டீ பிரேக் முடிஞ்சிச்சு. கிளம்புறோம். இன்னும் 12 கிலோமீட்ரு. மந்தனகிரின்னு சொல்லிட்டு ஒரு மந்தனகிரி ஹில்ஸ்னு ஒரு இது இருக்குது. அங்கே தான் போயிருக்கிறோம். 12 கிலோமீட்ரு. வாங்க போகலாம். அதான் போச்சு. நான் காணுக்கிறேன். கொடை வந்துது. அதுதான் அப்படியே போகுது. தக்கார் தக்கார் சும்மா அத்தியார் ஏன் போச்சு. நான் காணுக்கிறேன். போடலாமா?
கீழே போகிற மாதிரி இருக்குது, கீழே வரான். இருக்குதா? ஓ ஓகே, தேங்க்யூ. அப்படின்ற ஏறலாமா? நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை ஏறத்துக்கு. இது மேலே வந்து சிமெண்ட் ரோடுக்கு சைடில் போகிறதுக்கு, சிமெண்ட் ரோட்டில் கூட போகலாம். ஸோ நாங்கள் வந்து பேக் கிராஸும் நாங்கள் போகல, மேலே ஸ்டெப்ஸில் ஏறல, சைடில் போயிட்டு. அடடா குச்சிக்கோப்பா. பார்த்தியாப்பா, என்னப்பா இது நஞ்சில்ஸ் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்தாக்கா வலிக்குது ஏறுறதுக்கு, ஆனால் உஷாராக வரணும். இல்லை என்டாருக்கு ஏறுது விடு, பவர் இருக்குது இதுக்கு. வந்துச்சாப்பா, டக்குன்னு வந்துட்டோமாப்பா மேலே. பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது மேலே. இல்லை மெயின் மட்டும் பேக்குது, இல்லைன்னா வந்துட்டுக்கலாம். பேக்கு தாக்குது பிரச்சனை. போய் இவ்வளோ ஒன்றும் இல்லை, போடலாம். இங்கே தான் பார்க்கிங்கு. பேக் எடுக்க மாட்டாங்க மேலே இருந்தாலும் சீக்கிரம். எல்லா பேக்கும் விட்டு போய்க்கிறாங்க, திருட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். மனுஷன் நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமாம், வெள்ளையர் கடையில் கொடுத்துடலாம். வேணாம், அப்படி இல்லையா வண்டியில் எடுக்க மாட்டாங்க, எல்லா வண்டி எடுத்துட்டு போய்க்காங்க. ஸோ மேலே வந்துட்டு நம்ம பேக் இங்கே கிட்டோட வண்டியில் இல்லை யாரை வச்சுக்கிறாங்க, இதோ அங்கே இருக்குது. என்ன இதோ குட்டி பேகு. ஸோ மேலே வந்துட்டோம், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸு. 1.5 இல்லை 1 கிலோமீட்டர் மேலே 2 வீலரில் வந்துட்டோம். பேக் லக்கேஜ்க்கு இதுன்னு கீழே வந்து ஸ்டெப்ஸ்க்கு இது ஏறி வர மாதிரி நம்ம அப்படிக்கா போகலாம். அங்கே ஸ்டெப்ஸ் கட்டாது வந்தாக்கா இது ஒரு என்ட்ரன்ஸ். இப்படிக்கா பேக் சைட்லேருந்து வண்டியில் வர வாச இது என்ட்ரன்ஸு. வண்டியில் வந்துட்டோம். மேலே பின்னாடி வரலாம், ஒரு 1 கிலோமீட்டர் ஆறாமல் ஏறி வரலாம் நீங்கள் ஜாலியாக மேலே. நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏற முடியலனாக்கா போட்ட லக்கேஜ்க்கு, அதனால நாங்கள் மேலே ஏற 2 வீலரில் வந்துட்டு ஈஸியாக டக்கு டக்குன்னு பார்த்துன்னு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் வியூ வந்து மஸ்தாக்குது. யாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணலாம், நல்ல ஸ்பாட்டு. பேக் வேறு வண்டியில் வச்சுட்டு வந்துட்டுக்கிறோம். மொத்தம் 3 பேக்கும் ஃபுல் லக்கேஜ்கிற பேக்கு. லாக் எதுவுமே கிடையாது வண்டியில், அப்படியே சும்மா வச்சுட்டு வந்துட்டுக்கிறோம். யாருன்னா எத்தனை மணி நேரம் துணியும் இல்லை, ட்ரிப்பும் இல்லை, அப்படியே வீட்டுக்கு தான் போகணும், அந்த மாதிரி நிலமாயிடும். இப்போ இப்படி தான் ஏறணும். வந்திருந்தாக்கா இந்த கீழே இப்படி தான் வந்துக்கணும். நம்ம உஷாராக மேலே வந்துட்டோம் வண்டியில், பேக் இதுன்னு சொல்லிட்டு. டைமர் ஆகும், டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும். சுற்றி நேரங்களா கொஞ்சம் இப்படிக்கா வந்துட்டு அடிக்காருவா. இதுல வர டிக்கெட் ஃபேர் 10 ரூபா, என்ட்ரி ஒரு 10 ரூபா. 20 ரூபாய் வாங்கிட்டாங்க இப்போ மட்டும். சக்கதாக்குது 10 ருபீஸு. மஸ்தாகுதுப்பா மேலே, சக்காதான் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்தீங்கன்னா சக்காக தான் இது பார்க்குற பிளேஸு. வாங்க காட்டுற எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எல்லாம் வந்து உட்காந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் மரம், பாருங்கள் மரம்லாம் வந்து சிமெண்ட்டில் இருந்து பண்ணிக்கிறாங்க. எல்லாம் இது தான் மரம்லாம் நேச்சுரல் கிடையாது, செட்டப் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. மேலே எப்படிக்கா பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் சக்கரை பாருங்கள். எல்லாம் வந்து இந்த புத்திசம் அந்த டெம்பிளுக்கு இது தான் வந்து தாலாம். இதெல்லாம் பாருங்கள் என்ன
நல்லா இருக்குது. எல்லாம் மஸ்தாக இருக்குது. அப்படி சுற்றின்னு பார்த்துன்னு போகலாம். எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாக இல்லை. இப்படி கூட என்ட்ரன்ஸ் இருக்குதுப்பா. நம்ம தான் அப்படி காட்டுக்கிறோம் சுற்றின்னு இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டு வந்து மேலெல்லாம் சக்கத்தாக்குது. மேலே வந்தீங்களா 10 ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. குத்திங்கெல்லாம் மஸ்தாக பார்த்துன்னு விசிட் பண்ணப்போலாம் சூப்பராக இருக்குது. மேலே இடம் மாத்திரம் அல்டிமேட்டு. நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கோன்னு. செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு கிளம்பின்னுக்குறோம். வாங்க போகலாம். இது பார்த்துட்டு கீழே கிளம்பின்னுக்குறோம். வண்டி எடுக்கிறோம். வண்டி எதிர் அப்படியே கீழே அங்கே போகிறோம். அங்கே வந்து இது பீகாக் ஸ்டைலில் வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே போகலாம். சில்பர் ஸ்டாண்டில் ஒரு 10 ரூபா, 30 ருபீஸ் தான் மேலே வந்தாக்கா. அவங்க வண்டி எதுனா அப்படியே கீழே ஸ்லோவாக போகலாம். அப்படியே திரும்பி நம்ம கீழே இறங்குற வழியில் வந்து இந்த லேக் பார்த்துருந்தேன் பாருங்க. போகும்போது இருந்துச்சு லேக்கு. ஸோ அந்த லேக் கட்டை அப்படியே வந்து சும்மா ஃபோட்டோ பிடிச்சின்னு போகலாம். லேக் கட்டுக்கு லேக்கு பார்க்குறதுக்கு ஜாலியாக வந்துக்கிறோம். ஸோ கரை எங்கே தான் இருக்குது லேக்குக்கு. அந்த சைடெலாம் இல்லை, இங்கே தான் கரை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துக்கிறோம். மேலேருந்து கீழே இறங்கிட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துக்கிறோம். பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு. மேலே போன என்ட்ரன்ஸ் சரி. பேக் கிராஸ் நம்ம போகல. மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ இது உள்ள போகிறதுக்கு ஒரு 10 ரூபா, செப்பல் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 ரூபா. உள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்துட்டு 10 ருபீஸ் டிக்கெட்டுங்க கூட உள்ளே வந்துட்டுக்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இதில் ஒரு 50 ருபீஸ் இருந்தால் போதும். இல்லை ஜாலியாக சுற்றலாம். இங்கே அங்கெல்லாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 50 ருபீஸ் இருந்தால் போதும். டைம் ஒரு ஹாஃப் டேஸ் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபோட்டோ பிடிக்கிற லேட் ஆகிருக்குது. இல்லைனாக்கா சீக்கிரமாக போயிடுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சின்னு காட்டுறாங்க. அப்படி உள்ளே வந்துட்டோம். பயங்கரமான வெயில். சக்காக தான் இருக்குது வெயில் மாத்திரம். ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப வெயில் எடுக்கிறோம் பாருங்க. வெயில் எப்படி இருக்குது. மஸ்த் ஆயிடுச்சுங்க வெயில். ஸோ இது முச்சின்னு நம்ம கிளம்புறது தான். பேக்கெல்லாம் வெளியே இருக்குது வண்டியிலே. எத்தனை லக்கேஜ் எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இன்னும் டிஃபன் சாப்பிடல. டைம் வந்து 10:45 ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பிளேஸ்க்கு 10:45. இன்னொரு 2-3 பிளேசஸ் இருக்குது இங்கே தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே. அது முச்சின்னு அப்படியே சித்திரத்துர்காவில் கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது. அது இன்றைக்கி பார்க்க முடியுமான்றது தெரில. ஸோ இது முச்சின்னு போகலாம் வாங்க. நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ நாஷ்டா பண்ணல. ஸோ நான் நாஷ்டா பண்ணுறது இங்கே தான். இங்கே வெளியே வந்தீங்களா இங்கே இருக்குது நாஷ்டா. பிசிபலை பார்த்து டொமேட்டோ ரைஸு அப்புறமா இட்லிக்கு தான். ஸோ நம்ம பிசிபலை பார்த்து தான் வாங்கிறதுக்கு போயிருக்கிறோம். வாங்க போய் சாப்பிட்லாம். இல்லை சாப்பிடுங்கிறாங்க. பிசிபலை வாங்கிட்டோம். சூப்பராக இருக்குது. அக்கா எவ்வளோங்கண்ணா? ஒன்று எவ்வளோப்பா இது? வாங்கிட்டு சொன்னாங்களா? எவ்வளோன்னு தெரியல. சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் மஸ்தாக இருக்குது. வந்தீங்களா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பரவாயில்ல எவ்வளோ வச்சுங்க. நாஷ்டா பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உக்காந்துட்டு இப்போ கிளம்பின்னுக்கிறேன். இப்போ வேறு எங்கே போகிறதுன்னு லொக்கேஷன் பார்த்து ரூட் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. 50 ருபீஸ் பார்த்து அப்புறம் 10 ரூபா வடை, 10 ருபீஸ் வடை சக்கா தான் இருந்துச்சு. வந்தால் எங்கே சாப்பிடுங்க. ஆப்போசிட்லேயே நம்ம தர்காவில் வந்தோம். கோயிலுக்கு வந்தோம். கோயில் க்ளோஸ் ஆகிடுது. சரி தர்காவில் சும்மா பார்த்துட்டு போயின்னுக்கிறோம்.
ஸோ வாங்க போகலாம். எல்லாம் நிறையா க்ளோஸ் இருக்குது. டைம் வந்து 12:30, அதுக்கு தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பொருளில் இருந்தால் தான் பார்க்கலாம் போகுது. சிரா தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து சாய் கேஃபேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ. காரத்துக்கும் சிட்டிங் நல்லா இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே உடுப்பி இருக்குது, உடுப்பி ஆப்போசிட். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போனாக்கா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது பக்கத்தான் பயந்துக்கிறோம். சித்திரதுர்கா கிட்ட பார்த்துட்டு அப்படியே போகலாம். அப்படிக்கா வேறு வண்டி இருக்கும். போயிருந்தா ஸ்ட்ரைட்டாக டேமில் தான் குச்சிக்கணும் மாதிரி வண்டி எத்துன்னு ரூட்டே இல்லையாங்க. கதர்நாக் ரோடு ஆனால் பாரு. இந்த மாதிரி தான் ஒரு சீன் ஆயிடுச்சு தெரியாது அவனுக்கு. கூகுள் மேப்பில் ரோடு கரெக்டாக காட்சி ஒருத்தன் கார் என்ன பண்ணிக்கிறான் சொல்லி அங்கே ஏறி இருக்குது, அது பிரிட்ஜே தான் போட்டு இருந்துக்கிறாங்க. நைட்டு வந்து நிற்கிறேன், பறந்துட்டு போய் விழுந்துக்கிறாரு ஏறிடும். கூகுள் மேப் காட்சின்னு போயிட்டு இப்போ நம்மள மாதிரி கதை. இப்போது அங்கங்கே போகிற வழியில் எல்லாம் கேட்டுன்னு போனோம் நம்ம, இதெல்லாம் நம்ம ரோல் ஆகிடுது போகிறதுக்கு. எல்லாம் அத்தான் பார்த்துருக்காங்க, அது பேக்கில் எத்தனை எங்கேயோ போயின்னுக்கிறாங்க. வேறு யாரும் ரிலேஷன் வீட்டுக்கு நினச்சிட்டு வாங்க அவங்கள. நம்ம இப்போது காயத்ரி லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நம்ம அந்த ரோடு தாண்டி வந்தோம்னாக்கா ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள இருக்குது. நம்ம தப்பான ரூட் வேறு போயிட்டோம். சரி, அப்படியே ஒரு 3 கிலோமீட்ரு லொக்கேஷன் தப்பாக காட்டிச்சு. ஸோ இங்கே பார்த்தா தண்ணி வேறு இல்லை, கம்மியாகுது. இங்கே ஒரு டேம் மாதிரி கட்டிக்கிறாங்க, அதில் தண்ணி க்ளீனாக ஊற்றும். ஸோ அங்கே தான் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படிக்கா வந்தோம். பாருங்கள், இந்த பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டு வந்தோம். அங்கேயும் வியூவில் ஃபோட்டோ பிடிக்குன்ட்டு முன்னாடி போயிருக்கிறோம். இந்த லேக்கில் வந்து பாருங்கள், அங்கே தான் தண்ணி வரும். ஸோ இப்போ தண்ணி வரல, இல்லை தண்ணி வந்து டெட் ஆகிடுக்குது. தண்ணி வந்துச்சுன்னா அங்கே போய் விளாட்லாம், நல்லா இருக்குதா விளாட்றதுக்கு. அங்கேருந்து அப்படியே தண்ணி வந்து ஊற்றும் கீழே, அது பார்க்கலான்னு தான் வந்தோம். பார்த்தா இங்கே தண்ணியே வரல. சரி, மேலேனா போய் பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு தெரில. ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದರು ನೋಡೋಕೆ ಏನು ನೋಡೋಕೆ ಬಂದಿದ್ದು, ನೋಡಿದ್ರೆ ನೀರಿಲ್ವಲ್ಲ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಯಾಕೆ ನೀರು ಹರಿತಾ ಇಲ್ವಲ್ಲ ಕೆಳಗೆ. ಹೌದಾ, ಡ್ಯಾಮ್ ಕೋಡಿ ಬಿದ್ದಿಲ್ಲ ಅಷ್ಟೇ, ಬಟ್ ಕಂಟಕ್ಕೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡೈತಿ. ಅದು ಫುಲ್ ಆಗಿ ಇದು ನೀರು ಫಿಲ್ ಆದ್ರೆ ಹೋಯ್ತಾನೆ ಇರ್ತದ. ಇದು ಹೋಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಯ್ತದ? ಸೋಮರು ಹೋಗ್ತಾರೆ, ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಇದಕ್ಕೇನು ಯಾವುದೂ ಅಡೆತಡೆ ಇಲ್ಲ, ನೀರಿದ್ರು ಹೋಗ್ತಾ ಇರೋದಿಲ್ಲ. ಓಹೋ, ನೀನು ಸಕ್ಕದಾಗಿ ಬರುತ್ತಪ್ಪ ಕ್ಯಾಮ್ರಾ. ஃபைன். தண்ணி மேலே வரல. இங்கே வந்து பாருங்க எவ்வளோ ஃபீட் போட்டுக்கிறாங்க. 144 ஃபீட் இருக்குது, டோட்டலாக 152 ஃபீட் வருது. ஆனால் தண்ணி இல்லை. இன்னொரு 144 145 வந்துச்சுனாக்கா தண்ணி வரும். கீழே வந்து ரொம்ப ஊற்றாங்க. அங்கே காட்டின பாருங்கள் அங்கே. ஸோ ரெடி பண்ணுக்கிறாங்க டேமு. இன்னும் கொஞ்சம் சக்காதாக தண்ணி இல்லை, பேட் லக், ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பலாம் வாங்க. அங்கேருந்து 8 கிலோமீட்டர் சும்மா வந்து உள்ள நல்ல ஸ்பாட்டு. மிஸ் பண்ணிட்டேன். யாரும் வந்தீங்கன்னா மழை டைமில் மிஸ் பண்ணிடாது, நல்ல தண்ணி வருதான். வந்தால் செம்மையாக விளாட்லாம் இங்கே. நம்ம இப்போ இரியூர் தாண்டி வந்துக்கிறோம். இரியூர் தாண்டி வந்தீங்கன்னா டோல்கட்டை வந்து ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குது, அது பார்க்க தான் வந்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஒருத்தன் மேலே வந்துக்கிறோம். இப்போ இருந்தோம் பண்ணிக்கிறது, இது பிளாஸ்டர் பேரிஸ் மாதிரி இருக்குது, ஒன்றும் ஆகிறதில்ல. பாருங்கள் மேலே சக்காதான் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த ஹைவேலே உங்களுக்கு தெரியும். இரியூர் தாண்டி வந்தாக்கா நெக்ஸ்ட் ஒரு டோல் கிடைக்கும். டோலுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இது நம்ம அங்கேருந்து வந்து எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இடம் பார்த்தோம், அப்புறமா 2 இடத்துல வந்து ஒரு கோயில் மூடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு தர்காவுக்கு போனோம், இன்னொரு இடத்துல டேமுக்கு போனோம், அங்கே தண்ணி இல்லை. ஸோ இப்போது இது வர வழியில் இது ஒன்று பார்த்துருக்குறோம். இது பார்த்துட்டு ஒரு ரூம் போடணும், அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்.
சித்ரதுர்கா வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30. 6:30க்கு ஃபுல்லாக எட்டிச்சு, வண்டி ஓட்ட ஆள் ஒன்றுமே தெரில, ரோடே தெரில. 6:30க்கெல்லாம் ஃபுல்லாக எட்டிச்சு. ஸோ ஹோட்டல் பார்த்துக்கிறோம், எந்த ஹோட்டல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். RR ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வந்துக்கிறோம். ஸோ கேட்டுனுக்கணும், நான் அது பார்க்கலாம். சித்ரதுர்கா வந்து ரூம் போட்டோம். ஸோ இப்போ சாப்பாடு அங்கே போயிருக்கிறோம். சித்ரதுர்காவில் ரூம் போட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பாடு அங்கே போயிருக்கிறோம். என்ன கிடைக்கிது தெரில, ஃப்ரைட் ரைஸ் தான் கிடைக்கிது எல்லா இடத்துலையும். பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ரூம் காட்டுறேன் போகும்போது சாப்பாடு வாங்கிக்கணும். நாங்கள் எங்கே தான் வந்துக்கிறோம், கடைக்கு இந்த கடையாக தான் சாப்பாடு வாங்கிக்கிறோம். சர்க்கார் அனுபமா இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். இங்கே வந்தீங்கன்னா இந்த கடை, சாப்பாடு கடை சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் தான் வைக்கிறதுங்கெல்லாம் நிறையா இட்லி விற்கிது. சித்ரதுர்கா மட்டும் கொண்டா பார்க்கலாம். நீங்கள் எதுவும் பக்கா தான் இது, மசாலா மட்டும் விட்டோம், ஃபுல் மசாலா. ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க, கட்டிங்கிறாங்க. கவாப் வாங்கிக்கிறோம். 50 ரூபா தான், ஊர் மாதிரி தான், பெங்களூர் மாதிரி தான். அக்கா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சொல்லுங்கள். சித்ரதுர்காவில் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா சந்திலே இது பாருங்க, அங்கே பாருங்க, ரேவதி லாட்ஜ் 600 ரூபா பாருங்க. அதில் தான் நம்ம லாட்ஜ் எடுத்துக்கிறது. மேலே போகலாம். இப்போது 600 + டேக்ஸு. இந்த ஊரில் எங்கே போனாலும் டேக்ஸு வந்து கம்பல்சரி இந்த லாட்ஜுக்கு. நம்ம தூங்குறதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். வேறு யாருனா வந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது தான் தெரில. ரூம் காட்டுறேன், மேலே போய்ட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி போட்டு வர்றேன். லாட்ஜ் பாருங்க, இதுவில் தான் போனேன் மேலே ஏறி. சரி சரி, அதில் வந்தீங்கன்னா இதுதான் லாட்ஜ். ಇಲ್ಲ ಬೇಕಿಲ್ಲ ಸಾಮಾನು ಇಲ್ಲ ಕಮಲ್ ಇತ್ತಲ್ಲ, ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಅಂತ ಕೆಳಗೆ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? ಹೌದು, ಬ್ಲಾಗ್ಸ್ ಅದೇ ಯೂಟ್ಯೂಬ್ದು ನೋಡ್ತಾರಲ್ವಾ, ಅವಾಗ ಕೇಳ್ತಾರೆ ನಂಬರು. ಅದನ್ನ ನೀವು ನಂಬರ್ ಹಾಕಿದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಚಂದ್ರದ ರೂಮ್. ஒரு 2 பேர் தூங்குறதுக்கு ரூம் இருந்தால் இந்த ரூம் போதும்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும். நாங்கள் 550 கொடுத்தோம். ஸோ இந்த ரூம் 550. ஒரே நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு தான், அதனால தான் பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொடுத்துக்குறாங்க. டூம் டிவியெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல்ல. அப்புறமா டாய்லெட். ரூம் பார்த்தீங்கன்னா 550. வேறு இடத்துல ரூம் கேட்டோம், அங்கே வந்து 1600 சொன்னாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. வேறு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம். நாங்கள் மார்னிங் ஒரு 6:30 7 o'clock கிளம்பிடுவோம். ஒரு 8 o'clock ஆகும், கிளம்பிடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு 550 600 + டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் டேக்ஸ்ன்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரில. நம்ம ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை, இது போதும், இதுவே ஜாஸ்தி தான் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். ஹோட்டல் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். அதில் யாருக்குன்னா வேணும்னாக்கா எடுத்துக்குன்னு சித்ரதுர்கா வந்தீங்கன்னா அவர் கால் பண்ணிங்கன்னா அவர் சொல்லிடுவார் எங்கே வரணுன்ட்டு. ஸோ சாப்பாடு இப்போ வாங்கிக்கிறோம். ரைஸ் சாப்பிட்லாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கணும். ஸோ நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். சாப்பிட்டு தூங்குறோம். காலையில் எப்படியும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் ஆகுதுல்ல, அதனால. ஸோ குட் நைட். நாளைக்கு Day 2 நாளைக்கு பார்க்கலாம்.